ஒரு குடும்பமாக எப்படி இறைப்பணி செய்யலாம், இறைப்பணிக்கு உதவியாக இருக்கலாம். அதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற குடும்பம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு மார்த்தா, அவருடைய சகோதரியான மரியா, சகோதரனான லாசர், இவர்கள் இந்த குடும்பத்தை அதிகமாக அன்பு செய்கிறார் என்று வாசிக்கிறோம். இயேசுவினுடைய வாழ்விலும் அவருடைய பணியிலும் ஒரு குடும்பம் மிகப்பெரிய அளவில் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்திற்கு இயேசு ஆறுதல் சொல்வதற்கு, ஆதரவு தெரிவிப்பதற்கு போகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்த்தோம். மார்த்தா, மரியா, லாசர், இந்த 3 கதாபாத்திரத்தில் யோசிக்கணும். மார்த்தா ஒரு மிகச்சிறந்த செயல் வீரர், விசுவாச மங்கை. உலகமே இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளாத பொழுது இவர்தான் நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். அந்த ஒரு விசுவாசத்தினுடைய வீர விசுவாசத்தின் செயல் வடிவமாக மார்த்தாவை பார்க்க முடியும். மரியா ஒரு இறைப்பற்று மிக்கவர், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஜெப வாழ்விலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஆன்மீக உறவில் எழுச்சி அடைந்து கொண்டிருந்தவர் என்று வாசிக்கிறோம். லாசர் இயேசுவினுடைய மிகப்பெரிய அன்பை, அளவு கடந்த அன்பை பெற்றவர் அவர். அதனால தான் லாசர் இறந்து போனார் என்ற செய்தி அவருக்கு வந்து அவர் போய் பார்க்கிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர்களுடைய நட்பினுடைய அன்பின் ஆழம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 பேரையும் ஒன்றா வச்சு ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த குடும்பம் அன்பின் புகலிடமாக இருந்திருக்கிறதை பார்க்க முடியும். எருசலேமுக்கு பக்கத்தில் பெத்தானியா இருக்குது. பெத்தானியாவில் தான் இவர்கள் குடும்பம் இருக்கிறது. எருசலேமில் எப்பயுமே இயேசுநாத சாமிக்கு மிகப்பெரிய போராட்டம் தான். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களோடு இருக்கிற மோதல்களில் என்ன, அவர்கள் பேசுகிற பேச்சில், இவரை குறை சொல்வதில் இவர் மனம் உடைந்து வேதனைப்படுகிற பொழுதெல்லாம் இங்கு பெத்தானியாவுக்கு வந்து லாசருடைய வீட்டில் மிகப்பெரிய ஆறுதலை பெற்று செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கிடையே இந்த பொதுவான பண்பை பாருங்கள். தன்னலமற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவை போதகராக மட்டுமோ அல்லது அற்புதம் செய்கிறவராக மட்டுமே அவங்க எல்லாம் பார்த்தாங்கிறத விட அதையும் கடந்து குடும்பத்தில் ஒருவராக பார்க்கிறார். இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி மனநிலை இல்லை. அந்த மாதிரி மனநிலை, அந்த மாதிரி குடும்பங்கள் அரிதாகத்தான் இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, மதர் தெரேசா அவர்கள் ஆற்றிய பணி அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அதற்கு பல நிலைகளில் பலர் உதவி செய்திருக்கிறார்கள். அதுதான் சொல்லுவாங்க, என்னுடைய பணிக்கு மருத்துவ உதவியும் உணவு உதவியும் செய்தவர்கள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள் என்று சொல்வார். அடுத்ததில்லை, என்னுடைய பணி சிறப்பாக அமைவதற்கு ஜெப ஆற்றல் பணியை செய்து கொண்ட சகோதரிகள் எல்லாம் உண்டு. அவர்களெல்லாம் வெளியில் வரல, ஆனால் அவர்களுடைய ஜெபத்தில் என்னை தாங்கி பிடித்து என் பணியை செய்ய வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இதன் பணி இவ்வளவு தூரம் பேசப்படுகிறது என்றால் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று சொல்லி, இது எல்லாம் தான் அங்கே இயேசுவின் மேலே கொண்ட அன்பில் இந்த பணிக்கு இவர்களெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள் என்று. இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது ஒரு குடும்பம். இன்றைக்கி என்னுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பெத்தானியாவில் இருக்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கு அந்த குடும்பங்களெல்லாம் ஒரு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும். ஆக ஒவ்வொரு குடும்பமும் இன்று பெத்தானியா குடும்பங்களாக மாற வேண்டும்.